அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2-2Aக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆடர்னம் போட்டிருந்தாங்க. ஸோ அதை பற்றின டவுட் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் நோட்டிஃபிகேஷன் இருந்த டைமை விட இப்போ வந்து வேகன்சி வந்து கூட்டியிருக்கிறாங்க. ஸோ அது பிரகாரம் நமக்கு வந்து இந்த ஆடர்னம் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க 8ஆம் தேதி. ஸோ அது பிரகாரம் குரூப் 2 கேட்டகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்டரில் வந்து 121 போஸ்ட் ரிவைஸ், அதாவது ஒட்டுமொத்தமாக 121 போஸ்ட்டும், அடுத்து ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டண்ட்டில் 22 போஸ்ட்டும், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன், இது விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷனில் ஒரு 3 போஸ்ட்டும், அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் இன் லேபரில் ஒரு 16 போஸ்ட்டு, அடுத்து வந்து ஏஎஸ்ஓ லாவில் ஒரு 6, ஏஎஸ்ஓ டிஎன்பிஎஸ்சியில் ஒரு 5, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏஎஸ்ஓ ப்ரோக்ராமரில் ஒரு 3 அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வேகன்சி வந்து இப்போ ரிவைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதே மாதிரி 2Aலையும் நமக்கு வந்து வேகன்சி வந்து ரிவைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் உங்களுக்கு என்ன டவுட்னா, ஒவ்வொரு கேட்டகரி வைஸாக நீங்கள் எவ்வளோ போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிற டவுட் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ அதுக்கான விஷயம் பின்னாடியே இருக்குது. அப்புறம் ஒரு டவுட் என்னென்னா, ஏஜ் லிமிட்டை பற்றி நிறைய பேருக்கான கேள்வி இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா அசான் 1/7/2024 அன்னைக்கு அந்த நிலைமை அடிப்படையில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏஜ் வந்து இருக்கணும். ஒவ்வொரு போஸ்ட் வாரியாக சில ஏஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரொபேஷன் ஆஃபீஸர் பிஓவை பொறுத்த மட்டும் போஸ்ட் கோட் 1023க்கு மினிமம் ஏஜே 22 வயசு இருக்கணும் அவங்களுக்கு. மேக்ஸிமம் ஏஜ் வந்து சுட் நாட் ஹவ் கம்ப்ளீட்டட் 32 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 50 வயசு வரைக்கும், விடோ கேட்டகரிக்கு நோ ஏஜ் லிமிட்டுங்கிற மாதிரியும், பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டிக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது மாதிரி ஏஜஸை பற்றின டவுட்டுக்கும் இங்கே வந்து கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. ஃபார் ஆல் போஸ்டர்ஸ் டேபிள் 2.2ல் இருக்கக்கூடிய 2Aல அதில் இருக்கக்கூடிய எல்லா போஸ்ட்டுக்கும் சேர்த்து மினிமம் ஏஜ் 18, மேக்ஸிமம் ஏஜ் 32 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்த ஏஜஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபார் ஜென்ரல் கேட்டகரி அதர் கேண்டிடேட் நாட் பிலாங்கிங் டு எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, பிசி, இது வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கான ஏஜஸை பற்றி கொடுத்துருக்குறாங்க. இதே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சி, எஸ்டியாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கான மினிமம் ஏஜ் வந்து பிஓக்கு 22, மேக்ஸிமம் ஏஜ் வந்து நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துருக்குறாங்க. 2Aக்கும் ஃபார் டேபிள் 2.2ல் வந்து மினிமம் 18, மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் இல்லாத மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து ஏஜ் லிமிட்டுக்கு உண்டானது. அதே மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கான கிளாரிஃபிகேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. சப்போஸ் அந்த பிஓ அந்த கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு எனி டிகிரி இன் பிஏ ஹிஸ்ட்ரி, பிஏ சோஷியாலஜி, எக்கனாமிக்ஸு, இந்த மாதிரி எனி டிகிரி இன் பிஏ அல்லது பிஎஸ்சி அல்லது பிகாம் ப்ரொவைட் தட் அதர் திங்ஸ் பீயிங் ஈக்குவல் ப்ரிஃபரன்ஸ் ஷால் பி கிவன் டு தி பர்சன்ஸ் அப்படிங்கிற மாதிரியும், எம்ஏ முடிச்சிருக்கிற மாதிரி கிரிமினாலஜி, சோஷியாலஜி இந்த மாதிரி இருக்கிறதுக்கு ப்ரிஃபரன்ஸ் மாதிரியும் இந்த இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க. அது மாதிரி 2A பொறுத்த மட்டும் எதுக்கு ஸ்பெஷல் டிகிரி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அக்கௌண்டன்ட் அப்படிங்கிற பார்க்குறப்ப பிகாம் முடிச்சிருக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்டன்ட் எனி பேச்சுலர் டிகிரி, இந்த மாதிரி சில டிகிரி வைஸும் நமக்கு வந்து இதில் வந்து சில கிளாரிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இதையும் கொஞ்சம் செக் பண்ணிடுங்க. ஸோ நமக்கு போஸ்ட்டை பற்றின அதாவது நோட்டிஃபிகேஷன் அண்ட் அடர்னன் நம்பர் கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் நம்பர் 8/2024 20/6/2024 வந்தது. ஸோ குரூப் 2ல் 507 போஸ்ட் இருந்துச்சு, 2Aல 1820 போஸ்ட் இருந்துச்சு. இப்போ போட்டிருந்த அடர்னம் அடிப்படையில் 8A 2024 அடிப்படையில் 8/11/2024 வெளியிடப்பட்ட இது வந்து 27 போஸ்ட்டு குரூப் 2லையும் 186 போஸ்ட்டு குரூப் 2Aலையும் நமக்கு வந்து ரிவைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக 534 போஸ்ட்டு குரூப் 2லையும் 2006 போஸ்ட்டு நமக்கு வந்து குரூப் 2Aலையும் நமக்கு வந்து ரிவைஸ் ஆகிருக்குது. இப்போ இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த போஸ்ட்டு 2006 + ஒரு 534. ஸோ இதுதான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கம்யூனல் அடிப்படையில் நீங்கள் வந்து கால்குலேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லி இருக்கிறப்ப நீங்கள் வந்து ஒரு சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு
பிசி பிஎஸ்டிஎம் கேட்டகரியாக இருக்கும் பட்சத்தில் ஒரு உமன் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா நீங்கள் எதெல்லாம் எடுத்துக்கலான்னா நான் சொல்கிறது வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு பிசியாக இருக்கிறீங்க, பிஎஸ்டிஎம் வச்சுருக்கீங்க, ஒரு உமன் கேட்டகரியாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் டேர்னில் இருக்க ஜென்ரல் இது எலிஜிபிள் ஆவீங்க. அடுத்து ஜென்ரல் டேர்னில் இருக்கக்கூடிய பிஎஸ்டிஎம் இது எலிஜிபிள் ஆவீங்க. அடுத்து ஜென்ரல் உமன் பிஎஸ்டிஎம் இது எலிஜிபிள் ஆவீங்க. அடுத்து வந்து பிசியில் இருக்கக்கூடிய ஜென்ரல், பிசி உமன், பிசியில் இருக்கக்கூடிய பிஎஸ்டிஎம் இதில் வரல, சப்போஸ் சில இதில் பிஎஸ்டிஎம் இருக்கும், ஸோ அது எலிஜிபிள் ஆவீங்க. அப்படிங்கிறப்ப ஸோ இதனுடைய டோட்டல் தான் நீங்கள் எலிஜிபிள் ஆகக்கூடிய போஸ்ட்டு. சப்போஸ் இதே ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா பிசியில் மென்னாக இருக்கார் அப்படிங்கிற மட்டும் இருந்தார்னா அவருக்கு ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஜென்ரலும் பிசியில் இருக்கக்கூடிய ஜென்ரலும் இந்த ரெண்டு மட்டும்தான் இவர் வந்து எலிஜிபிள் ஆவார். மற்றபடி வேறு எந்த போஸ்ட்டும் அவருக்கு வந்து எலிஜிபிள் ஆக முடியாது. இதே மாதிரி நீங்கள் வந்து அதுக்கேற்றாப்புல நீங்கள் உங்களுடைய கவுண்டிங்கை பண்ணிக்கிட வேண்டியதான். ஸோ இந்த ஸ்ப்ளிட்டப் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்டான அதில் இருக்கக்கூடிய வேகன்சி அடிப்படையில் உங்களுக்கு வந்து ஸ்ப்ளிட்டப் வந்து கொடுத்துருப்பாங்க. எல்லாத்துலேயுமே எல்லா போஸ்ட்டுக்கும் எல்லா கேட்டகரிக்கும் இருக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்ல முடியாது. இப்போ ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு எவ்வளோ போஸ்ட் வேக்கன்ட் இருக்கோ அதுக்கேற்றாப்புல தான் ஸ்ப்ளிட் அப் இருக்கும். ஒரே போஸ்ட்டுக்கு எல்லா கேட்டகரிக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து இந்த இடத்துல சொல்ல முடியாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் கம் ப்ரோக்ராமர் டிஎன்பிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய மொத்த போஸ்ட்டே 3 தான். அந்த 3 எப்படி கொடுக்குறாங்கன்னா ஜென்ரல் டர்னில் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்க்கு ஒரு போஸ்ட்டும், பிசி ஜென்ரலுக்கு ஒரு போஸ்ட்டு, எம்பிசி ஜென்ரலுக்கு ஒரு போஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. அப்படிங்கிறப்ப எல்லாருமே இதில் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. ஸோ இது மாதிரி டெப்யூட்டி கமிஷனர், டிசிடிஓ, இது மாதிரி எல்லாத்துக்குமே நமக்கு வந்து இந்த இடத்துல நமக்கு ஸ்ப்ளிட் அப் கொடுத்துருக்குறாங்க. இது பிரகாரம் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா கவுண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன இதுக்குள்ளே வர்றீங்களோ அதுக்கேற்றாப்புல உங்களுடைய போஸ்ட்டோடைய கவுண்ட் வந்து நீங்கள் எடுத்து அதுதான் உங்களுக்கான எலிஜிபிளான போஸ்ட்டு. ஸோ இந்த பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், எடுத்து பயன்படுத்திக்கோங்க. ஸோ நம்ம குரூப் 2 2A பொறுத்த மட்டும் டிஎன்பிசி தரப்புலேருந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நமக்கு டென்டேட்டிவாக நமக்கு ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் 2024 வெளியிடுறதாகவும் அதற்கான மெயின்ஸ் எக்ஸாம் பிப்ரவரி மாதம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி டென்டேட்டிவாக சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா ஸோ டிசம்பர் மாதம் ரிசல்ட் வருதுன்னா ஸோ அது வரைக்கும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரிசல்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும் இவங்க வேகன்சி ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் நிறைய டிபார்ட்மெண்ட் வந்து வேகன்சிஸோடைய பொசிஷன்ஸ் வந்து கேட்டுட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது மேபி அதையும் கூடுறதுக்கான வாய்ப்பு நமக்கு இருக்குது. ஸோ நீங்கள் ப்ரிலிம்ஸ் நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் தான் நீங்கள் இப்போ இருந்த மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனை இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ.